فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாகும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்திற்கு மத்தியிலே ஏக இறைவனை குறித்த தூதுத்துவ செய்தியை சொல்லி கொண்டிருந்தாலும் கூட அதிகமான மக்கள்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய கொள்கையை ஏற்கவில்லை. ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் உள்ள மக்கள் மாத்திரமே, அதிலும் பலகீனமாக இருக்கக்கூடிய மக்கள் மாத்திரமே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய கொள்கையை ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையை சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய இந்த கொள்கை மூசா அலைஹிஸ்ஸலாமை ஏற்காமல் போனால் அல்லாஹ் உங்களுக்கு தண்டனை வழங்குவான் என்று என்ன பண்ணுறான் அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. இதை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்களுக்கு சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தண்டனையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அதனால் நீங்கள் என்னுடைய நான் சொல்லக்கூடிய கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று என்ன பண்ணுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. ஆனாலும் மக்களில் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுறாங்க, தாங்கள் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய பழைய மார்க்கத்தில் என்ன பண்ணுறாங்க இருந்து கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய கொள்கையை மறக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா 7 விதமான வேதனைகளை ஒன்றன் பின் ஒன்றாக தன்னுடைய சான்றுகளாக அந்த மக்களுக்கு மத்தியில் அனுப்புகிறான். ஒன்று, பெரிய பஞ்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். மழை இல்லாமல் மிகப்பெரிய வறட்சியை ஏற்படுத்தி உணவு உண்பதற்கே வழி இல்லாத அளவுக்கு என்னது அவர்களுக்கு மத்தியிலே வறட்சியை ஏற்படுத்தும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய் அந்த மக்கள் சொல்கிறாங்க, மூசாவே, இது உன்னுடைய இறைவன் சொன்னது போல இந்த வேதனை மாதிரி இருக்குது, எனவே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து இதை நீக்குங்கள், நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க. அல்லாஹ் என்ன பண்ணுறான், அந்த வேதனை நிறுத்துகிறான். ஆனால் வேதனை நிறுத்தியதுக்கு பின்னாடி மக்கள் பழைய கொள்கையில் இருக்கிறான். இப்போ அல்லாஹ் தஆலா 2வது வேதனையை தருகிறான். அவர்களுடைய கனி வர்க்கங்களில் சேதப்படுத்தி நல்ல கனிகள்லாம் காய்த்து குலுங்கி வருகிறது, அறுவடை வரக்கூடிய தருணத்தில் நல்லா பறிச்சிடலாம் நினைக்கும் போது என்னது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ உணவு பிரச்சனை என்னது மீண்டும் வருகிறது. திரும்பவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறான், மூசாவை உன்னுடைய இடத்துல சொல்லி பிரார்த்தனை செஞ்சு எங்களுக்கு இந்த வேதனை நீக்கி நாங்கள் உன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறோங்கிறான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க. அந்த வேதனை நிறுத்தப்படுகிறது. ஆனாலும் என்னது வேதனை நிறுத்தியதுக்கு பின்னாடி அந்த மக்கள் என்ன பண்ணலைன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் கொள்கைக்கு வரல. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான், ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துகிறான். கடுமையான வெள்ளப்பெருக்கு, ஒரு புறம் பஞ்சம், இன்னொரு புறம் வெள்ளப்பெருக்கு. வெள்ளம் என்னது வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது, இருக்கக்கூடிய அவனுடைய விளை நிலங்களை எல்லாம் என்ன பண்ணுது சேதப்படுத்துகிறது. இப்பொழுதும் அந்த மக்கள் மூசாவிடத்தில் கேட்குறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கிறாங்க, அல்லாஹ் வேதனை நீக்கிறான். இவ்வளவு சான்றை கண்டதுக்கு பின்னாடி அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, திரும்ப தங்களுடைய பழைய கொள்கையில் இருக்கிறான். அதற்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா வெட்டுக்கிளியை ஏற்படுத்துகிறான். வெட்டுக்கிளி என்று சொன்னால் இருக்கக்கூடிய இடமெல்லாம் வெட்டுக்கிளியாக இருக்கும். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாபில் வந்து வெட்டுக்கிளி வந்து படையெடுத்து வந்துச்சு. பஞ்சாபுக்கு வந்து வெளிநாடுலேருந்து பஞ்சாபுக்கு என்னது வந்து கோதுமை அறுவடை செய்யக்கூடிய நேரத்தில் என்னென்னா அதை ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. வெட்டுக்கிளியுடைய வேலை என்னென்னா இந்த தானியங்கள் இந்த இலைகள் என்னது சாப்பிடும், விவசாயம் பண்ண முடியாது. அது கூட தமிழகத்தை நோக்கி என்னது வருகிறது என்றெல்லாம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி அது வரலை. இப்போ வெட்டுக்கிளி வந்துச்சுன்னா உணவு பஞ்சம் ஏற்பட்டுரும். வெட்டுக்கிளியை அல்லாஹ் தஆலா அபரிமிதமாக ஏற்படுத்துகிறான். அப்போ இப்பொழுது மக்கள் கேட்குறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கிறாங்க. ஆனால் என்னது அது எல்லாம் நீங்கிறதுக்கு பின்னாடி என்னது மக்கள் தங்கள் பழைய கொள்கையே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேன், அல்லாஹ் தஆலா தலையில் இருக்கிற பேன், ஒரு 4 பேன் இருந்தாலே தலை என்னது நர நர நரன்னு அரிக்கும். தலை முழுக்க பேனாக இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், குடிஞ்சா இருக்கிற இடமெல்லாம் பேன், சாப்பிட்ற இடமெல்லாம் பேன். இப்படி இருந்தால் மனுஷன் வாழ முடியுமா? அருவருப்பாக இருக்காது, முடியாது. அந்த மக்கள் இப்போயும் மூசாட்ட கேட்குறான், மூசாவே உங்களுடைய அல்லாஹ்வுடைய வேதனை நிறுத்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பவும் பிரார்த்தனை செய்கிறான். எவ்வளவு அல்லாஹ் அவகாசத்தை கொடுக்குறான் பார்த்துக்கிட்டே இருக்கு. உலகத்திலேயே இஸ்ரவேல் சமூகம் மாதிரி இந்த யூத சமூகம் மாதிரி அநியாயக்காரன் எவனுமே கிடையாது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறுப்பதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கண்டதுக்கு பின்னாடி என்னது அநியாயம் செய்யக்கூடியவர்களை முதல் இடத்துல யார் இருப்பாங்க, இந்த யூதர்கள் தான் இருப்பாங்க. 1000 வருஷம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், 1000 வருஷங்கள் வாழ்வதற்கு இவர்களுக்கு ஆயுளை கொடுத்தாலும் கூட போதாது நிற்பான். அவ்வளவு பிசாசு மாதிரி ஆசை பிடிச்சவங்க வாழணுங்கிறது என்னது வெறி பிடித்தவர்களாக என்ன பண்ணுவாங்க இவர்களும் இருப்பார்கள். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, தவறு பார்க்குற இடமெல்லாம் தவறு.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு தவளை நம்ம வீட்டுக்கு வந்துச்சு வச்சுக்க, அடிக்கிறதுக்கு என்னது நம்ம தவளை மாதிரி தம்பி தம்பி குதிச்சு வெளியே ஓடிடுவோம். ஏன்னா தவளையை பார்த்து அருவருப்பாக இருக்கும். இப்போ பார்க்குற இடமெல்லாம் தவளைனா, சட்டியை திறந்தா தவளை, தண்ணியை திறந்தா தவளை, படுக்க போனா தவளை, எல்லா இடத்துலையும் தவளை. இதற்கு பின்னாடி எல்லாம் என்ன பண்ணுறோம், ரத்தம். இந்த சில படங்களில் பேய் படத்தெலாம் காட்டுவாங்க, டக்குன்னு பைப்பை திறந்தா ரத்தம், வேறு பயப்படுவோம். அப்போ வந்து எப்படி இருக்கும், பூமி கடியிலேருந்து தண்ணியை திறந்தா ரத்தம், இவன் வீட்டில் இருக்கக்கூடிய பானையிலேருந்து தண்ணியை ஊற்றினா ரத்தம், எல்லாம் ரத்தமாக இருக்கிறது. அப்போ மிரண்டு போய் திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனுடைய வேதனை நீக்குங்கிறான். இவ்வளவும் கொடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தை பிரார்த்தனை செஞ்சு நீக்கினதுக்கு பின்னாடியும் ஏற்க மறுத்தான். இப்போ தான் அல்லாஹ் சொல்கிறான், அவனும் ஏற்க மாட்டான். யார்? ஃபிரௌனும் இந்த மார்க்கத்தை ஏற்க மாட்டான், இந்த மக்களும் ஏற்க மாட்டான். உன்னை யார் ஏற்றுக்கொண்டாலோ அந்த மக்களோடு மூசாவை நீ இரவோடு இரவாக என்ன பண்ணிடு, இந்த ஊரை விட்டு போயிடு. அவங்க எகிப்தில் இருக்கிறான், இரவோடு இரவாக நீ ஊரை விட்டு என்னது போய்விடுவாகை. நான் இலா மூசா, மூசாவுக்கு நம்ம வகை அறிவித்தோம், அந்நஸ்ரி பி இபாதி இன்னக்கு முத்தபாவும், உன்னுடைய அடியார்களை இரவோடு இரவாக நீ என்ன பண்ணு, அழைத்து செல்லுங்க, ஆனாலும் உங்களை அவன் பின்தொடருவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணிட்டாங்க, கூட்டிகிட்டு போயிட்டான், தன்னுடைய மக்களை அழைச்சிட்டு போகிறான். இப்போ ஃபிரௌன் தேடுனா ஊருக்குள்ள ஆளை காணணுன்னே இருக்கிற அவனுடைய அடியாட்களை எல்லாம் அனுப்பினது எல்லாம் தேடுங்கட்டான். ஊர் ஃபுல்லாக சல்லடை போட்டு தேடுங்க. மூசாவை விடக்கூடாது, மூசாவுடைய ஆட்களை விடக்கூடாது, அனைத்து பேரும் என்ன பண்ணணும், கொன்றணும். இவனை கொல்லாமல் விட்டுட்டோம்னா நம்ம மார்க்கத்தை விட்டு நம்ம என்ன பண்ணுவான், இவன் நம்மளை வெளியேற்றி விடுவான், இவன் பெரிய குழப்பவாதி, இவனை விடக்கூடாது என்று என்னது மூசா அலைஹிஸ்ஸலாமை கொல்வதற்கும் மூசா அலைஹிஸ்ஸலாமை நம்பிய சமூகத்தை கொல்வதற்கு என்னது படையை திரட்டி என்ன பண்ணுறான், ஆளெல்லாம் அனுப்பினது, ஊரை ஃபுல்லாக தேடுறான், எல்லா இடத்துக்கும் போய் தேடுங்க அப்படின்னு என்ன பண்ணுறான், ஆளெல்லாம் அனுப்புகிறான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, விடிய காலையில் விடியக்கூடிய தருணத்தில் அவங்க வந்து சேரக்கூடிய இடம் என்னென்னா செங்கடல். ஆப்பிரிக்காவையும் மத்திய தரைக்கடல் பகுதியை பிரிக்கக்கூடிய பகுதி எதுவாக இருக்குது, செங்கடல் தான் இருக்குது. இங்கிட்ட ஆப்பிரிக்கா, அந்த பக்கம் என்னது மத்திய தரைக்கடல் பகுதி, மெடிட்டரேனியன் சீன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பகுதி எல்லாமே என்னது இருக்கிற, சிரியா, பாலஸ்தீன், இந்த பகுதி எல்லாமே இருக்கிறது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து நிற்கக்கூடிய இடம் என்னது, கடல். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன இல்லை, கப்பல் கிடையாது, படகு கிடையாது, ஏதாச்சும் தோணி இருக்குமா, தோணியும் கிடையாது, வல்லமும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்க வெறுமனே தன்னுடைய மக்கள் என்ன பண்ணுறாங்க, அழைச்சிட்டு வந்தால் கடல் இடையில என்னது குறுக்கிடுறத பார்க்குறான் மூசா அலைஹிஸ்ஸலாம். கரெக்டாக இவன் வந்துட்டான், யார், ஃபிரௌன் தன் படைகளோடு. எவ்வளோ படை, அவன்கிட்ட இருந்த மொத்த படையோடு வந்துட்டான். அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டம் அப்படி, அவன் வச்சிருந்த அத்தனை படைகள், யாரெல்லாம் அவனை நம்பினார்களோ அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபிரௌனோடு என்னது படை திரட்டி வர்றாங்க. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சந்திக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகம், ஆப்போசிட்டில் ஃபிரௌன் அவனுடைய படை. மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி கடல். எங்கிட்டு போனாலும் மரணம் கன்ஃபார்ம் தான், எங்கிட்டு போனாலும் மரணம் கன்ஃபார்ம். கடலில் எவ்வளோ நீச்சல் அடிக்க முடியும், கப்பல் படகு இருந்தால் தப்பிச்சு போயிடலாம். கடலை பொறுத்த மட்டும் அதனுடைய ஆழத்தின் காரணமாக, அடர்த்தி காரணமாக நீண்ட நேரம் நீச்சல் அடிக்க முடியாது. நீங்கள் குளத்தில், கண்மாயில், ஆற்றுல நீச்சல் அடிக்க மாதிரிலாம் முடியாது. கொஞ்சம் தூரம் 5-10 நிமிஷம் நீங்கள் நீச்சல் அடித்தாலே கை காலெலாம் வலி தாங்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக நீச்சல் தெரிஞ்சவரை என்ன பண்ணுவான், ஒரு கட்டத்தில் சும்மா இருந்துடும், வேலை ஒன்றுமே முடியாது, உள்ளே போயிடும். அப்போ எவ்வளோ தூரம் நீச்சல் அடிச்சு போக முடியும், ஒன்றும் முடியாது. அப்போ மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க, உள்ளே போனாலும் கடலில் மூழ்கி செத்துருவோம், இங்கே நின்னாலும் ஃபிரௌன் என்ன பண்ணுவான், நம்மளை கொலை செஞ்சிருவான். அப்படி என்ன பண்ணுறாங்க, அவர்கள் பார்த்து விட்டு இனி நம்ம என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மக்கள் சொல்கிறாங்க. கால அஸ்ஹாப், அந்த மக்கள் சொன்னாங்க, மூசா இன்னால முதரக்கும், நாம் பிடிக்கப்பட்டு விடுவோம், மாட்டிக்கிட்டோம், இனி வாய்ப்பே இல்லை, நம்மளை ஃபிரௌன் கொலை செய்து விடுவான், வேற வழியே இல்லை என்று என்ன பண்ணுறாங்க. அந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அதற்கு ஒரு அழகான பதிலை தந்தான். உண்மையிலே அந்த பதில் என்பது ஒரு ஈமானிய உள்ளத்தினுடைய உச்சபட்சமான ஈமானுக்கான அளவு. ஒரு ஈமான்னா இப்படி தான் இருக்கணும், நம்பிக்கை என்றால் இப்படி தான் இருக்கணும் என்பதற்குனது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில். இதே வார்த்தையை தான் என்ன பண்ணுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌர் குகையில் இருக்கும் பொழுது தன்னுடைய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும்போது சொன்னார். நபிமானுடைய ஈமான் அப்படி இருந்துச்சு. அதோடு நம்மளுடைய ஈமானை உரசி பார்த்தோன்னு வச்சுங்களேன், ரொம்ப பலவீனமானதும் இருக்கக்கூடியதாக இருக்கும். இங்கிட்டு போனால் கடலில் விழுந்து இறந்துடும், இங்கிட்டு போனால் ஃபிரௌன்ட்ட மாட்டி கொலை செய்யப்பட்டுரும். நடைமுறை வாழ்க்கையின் அடிப்படையில் யதார்த்தம் என்னென்னா மாட்டிக்கிட்டோம் தான், உயிரோடு என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. இனிமேல் யாராலும் மூசாவிற்கும் மூசாவுடைய சமூகத்துக்கும் உதவி செய்ய முடியாது. மூசாவும் மூசாவுடைய சமூகமும் தப்பித்துக் கொள்ளவும் வாய்ப்பில்லை, அவர்களாக தப்பிக்கவும் முடியாது, அவர்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை. ரெண்டு நிற்குது, பெரும் படையோட ஃபிரௌன் நிற்கிறான், இங்கிட்டு பெருங்கடல் நிற்கிறது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால கல்ல, அவ்வாறு இல்லை. அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, பிடிக்கப்பட்டுருவோம், சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, கால கல்ல, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது, இன்ன மய்ய ரப்பி சயஹ்தீன்,
என் இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். உண்மையிலே வாய்ப்புள்ளதான். உண்மையிலே என்னது வாய்ப்பு இல்லை. 100% அறிவை பயன்படுத்தாலும் வாய்ப்பு இல்லை. அந்த இடத்துல யாராலும் உதவ முடியாது, இனிமேல் தப்பிப்பதற்கு வழியே இல்லை என்று சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என் இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இந்த நம்பிக்கை ஒவ்வொரு மூமெண்ட்டும் இருக்கும். அல்லாஹ் ஒரு கடுமையான நோயை கொடுத்துறான், மருத்துவர் சொல்லிடுறாங்க பிழைக்கவே முடியாது. நம்புறதா? அல்லாஹ் காப்பாற்றும். அல்லாஹ் என்னை காப்பாற்றாமல் யாரை காப்பாற்றாமல் நம்பணும். என் இறைவன் எனக்கு உதவி செய்யாமல் வேறு யாருக்கு உதவி செய்வான்? இந்த நோயை அல்லாஹ் தந்தான், அவனே நீக்குவான். மருத்துவர்கள்லாம் கைவிட்டாச்சு, எல்லா மருத்துவரும் கைவிட்டாங்க. இனி வாய்ப்பே இல்லைன்னா அல்லாஹ் காப்பாற்றும். நீங்கள் நம்புனீங்கன்னா நம்பிக்கை பாருங்க. நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரனை எந்த அளவுக்கு நம்புவோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்புகிறோம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரனால் என்ன உதவி செய்ய முடியும்? நமக்கு தெரிந்த நல்ல மனிதர்களால் என்ன உதவி செய்ய முடியும்? நம்முடைய சமூகத்தால் என்ன நமக்கு உதவி செய்ய முடியும்? அதுதான் அல்லாஹ்வுக்கு முடியும். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்புகிறோமே ஒழிய உறுதியான நம்பிக்கை கிடையாது. பலவீனமான நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த சொல்லின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய உபதேசம் என்ன தெரியுமா? நம்புனா ஸ்ட்ராங்கா நம்பு, உறுதியா நம்பணும். அதான் என்னது நம்பிக்கையில் சரி. இன்னும் என்னது அறகுறையா இருக்கக்கூடாது. இல்லை நமக்கு என்ன இயலுமோ. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்கும். அல்லாஹ்விடத்துக்கு எதுவும் இல்லை, இறைவா ஏதாவது ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கணுமா? வாய்ப்பு. ஏன் அப்படி கேட்கணும்? லட்ச ரூபா சம்பாதிக்கணுமா கொடுன்னு கேளுங்க. கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் ஏன் கொடுன்னு கேட்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? போதும், நமக்கு என்ன முடியுமோ அதை அல்லாஹ்ட்ட கேட்போன்றோம். அப்போ அல்லாஹ்வுக்கு நம்மளால் முடிவதுதான் அல்லாஹ்வுக்கு முடியுமா? அவனால் எல்லாம் முடியுமே. இந்த உலகமே அவனுடையது. இந்த உலகத்தையே அவனால் நமக்கு தர முடியும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்விடத்தில் உறுதியாக நம்ப வேண்டும். அல்லாஹ்வை உறுதியாக நம்பிட்டார் அல்லாஹ் எங்கிருந்து வேண்டுமோ என்ன பண்ணுவான்? உதவி தருவான் என்பதற்கு இந்த சம்பவம் மிகப்பெரிய சான்று. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதிலை கேட்டவுடன் வஹி இறப்பினான். வஹைனா இலா மூசா, மூசாவுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்? வஹி சொன்னான். மூசாவே அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, அனில் ரிப்பி அசாக்கல் பாகத், உன்னுடைய கைத்தடியா கடலை அடி அப்படின்னா. அல்லாஹ் என்ன சொல்றான்? உன்னுடைய கைத்தடியா கடலை அடி. பஹர் அப்படிங்கிறான். பஹர் நம்ம வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோமா? சூரத்துல் ரஹ்மான் மரசல் பஹரைனி எல்தக்கியா, 2 கடல்களும் ஒன்றோடு ஒன்றினது இணைந்திருக்கிற அல்லாஹ் சொல்றான். பஹர்னா கடல். ஏன்னா சில விளக்கங்கள்ல சில தமிழாக்கங்கள்ல நைல் நதியை மூசா அலைஹிஸ்ஸலாம் கடந்தாங்க. இங்க நதின்னு அல்லாஹ் சொல்றான். பஹர்னா கடல், செங்கடல் தான் இருக்கு. செங்கடலை தாண்டா தான் பாலஸ்தீனம் போக முடியும். அவ போன இடம் இது பாலஸ்தீனம். அங்கே தான் கொண்டு போய் அல்லாஹ் தஆலா குடியமர்த்துறான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், கடல் அடி, உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கைத்தடியை வச்சு என்ன பண்ணு? கடல் அப்படின்றாங்க. கடல் அடிச்சா ஃபன் ஃபலக், அல்லாஹ் தஆலா சொல்றான் அப்படியே பிளந்தது அப்படிங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபன் ஃபலக், அது பிளந்தது. எப்படி பிளந்ததாம்? ஃபகான குல்லு ஃபிரிகின் கத்தாதே அலி, ஒவ்வொரு பிளவும் மலை போல நின்றது அப்படிங்கிறான். இது நம்முடைய கற்பனைக்கு எட்டாது. இப்படிலாம் நடக்குமா? இன்னைக்கு கடல் பிளக்குமானா கடல் பிளக்காது. நம்பிக்கைக்கு வெளிப்பாடு, நம்பிக்கையுடைய வெளிப்பாடு. அவர் உறுதியாக நம்பினார், மாட்டிக்கொண்டாலும் என் இறைவன் காப்பாற்றுவார் என்று முழுமையாக நம்பினார். அல்லாஹ்வுடைய அற்புதம் நடக்க செய்வதான். இது நடக்காது, ப்ராக்டிக்கலாக இது முடியவே முடியாது. கடல்ல வழி விட்டு தப்பிக்கலாம் முடியாது. அல்லாஹ் சொல்றான், நீ என்ன நினைக்கிறது? நீ என்ன உறுதியாக நம்பினா நீ நினைக்காத நடத்து. இது தப்பிக்கவே முடியாது என்று வாய்ப்பு இருக்கும் பொழுது கடலையே அல்லாஹ் பிளக்க செய்து அப்படியே ஒவ்வொரு பிளவு எப்படி மலை மாதிரி நிற்குது. இடையில என்னது ஒரு பாதை ஏற்படுது, போங்க அப்படின்னது அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் கௌமுக்கு என்ன சொல்றான்? கட்டளை எடுக்கிறார். அவர்கள் என்ன பண்றாங்க? வேகமாக போறாங்க. ஃபிரௌன் விரட்டிக்கிட்டே வரான். அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டே இருக்கிறான். மொத்த படையை உள்ள வரணுங்கிறத என்ன பண்றான்? அல்லாஹ் தஆலா என்னது அவனை விரட்ட விட்டுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூகம் என்னது கடலை கடந்து என்னது அந்த பக்கம் அவங்க செங்கடலை கடந்து என்ன பண்றாங்க? பாலஸ்தீனத்துடைய பாலைவன பகுதிக்கு என்ன பண்றாங்க? போயிடுறாங்க. இவன் உள்ள வரான். ஒரு ஆள் மிஞ்சாம, என்னுடைய படையில ஒரு ஆள் மிஞ்சாம என்னது எல்லாம் அந்த கடல் பாதையில உள்ள நுழைஞ்ச உடனே அப்படியே அந்த பிளவு அவர்களை மூடிக்கொண்டது. அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அற்புதத்தின் மூலமா தப்பிச்சு போறான். இவனுக்கு என்ன நம்பிக்கை பார்த்தீங்களா? அவர் செஞ்சது அற்புதம் உனக்கு தெரியுது, அதுக்குள்ள போலாம அறிவு இல்லாம போச்சு. பார்த்தீங்களா? இந்த கர்வம் பெருமை இது என்னது? மனிதனுடைய அறிவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சது. யோசிச்சிருக்கணும்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது அற்புதம், இப்படிலாம் நடக்காது, நம்ம இதுக்குள்ள போகணுமான்னு யோசிச்சிருக்கணுமா இல்லையா? ஃபிரௌன் ஆனா யோசிக்க விடல. அவருடைய அறிவு என்னது? செயலை போயிடுது. இவன் என்ன பண்றான்? இவருடைய நோக்கம் என்னது? மூசாவை கொலை செய்யணும், மூசாவுடைய சமூகத்தை கொலை செய்யணும். அதுக்கு என்ன பண்றான்? இவன் வேக வேகமாக அத்தனை படை திரட்டி வருகிறான். அல்லாஹ் ஒன்றும் இல்லாமல் என்னது அவர்கள் அனைவரையும் என்னது கடல்ல மூழ்கடிக்கிறான். மூழ்கடித்து விட்டு அல்லாஹ் சொல்றான், இதை நாம் வந்தது அகிலத்தாருக்கு மிகப்பெரிய என்னது ஒரு சான்றாக ஆக்கினோம் என்று சொல்லிவிட்டு எல்லாம் என்னது கடல்ல மூழ்கி அழிகிறான். கடல்ல மூழ்கி அழியும் பொழுது
ஃபிரௌன் அப்போ தான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறான். அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுது? மரணம் தெரிகிறது. மரணம் தெரியும் பொழுது தான் ஃபிரௌன் அல்லாஹ்விடத்தில் என்ன பண்ணுறான்? பிரார்த்தனை செய்கிறான். கால ஆமன்து, இப்போ தான் நம்புகிறான். கால ஆமன்து, நம்புகிறோம். எதை? அன்னஹு லா இலாஹ இல்லல்லதீன ஆமன்து பிஹி பனு இஸ்ராயில், இஸ்ராயிலுடைய மக்களுடைய இறைவனாகிய வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் நம்புகிறேன். வ அன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லீம்களில் உள்ளவன். எப்போ? சாக போகிற நேரத்தில். தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, காலம் முழுக்க என்னது எல்லாம் அநியாயம் பண்ணிடுவான், கடைசி காலத்தை என்ன பண்ணுவான்? அப்போ தான் ஒழுக்கமாக நல்லவனை வந்து வாழ்வான். சாக போகிற நேரத்தில் சங்கரா சங்கரா வந்து சொல்கிறான்னு சொல்லுவாங்களா இல்லையா? அது மாதிரி கண்ணுக்கு முன்னாடி மலக்குள் மௌத்தை பார்க்க போகிறான். மரணம் அவனுடைய கண்களுக்கு தெளிவாக தெரிகிறது. இப்போ சொல்கிறான், பனு இஸ்ரவேலருடைய இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உன்னை ஒருவனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் முஸ்லீம்களில் உள்ளவன். இப்போ தான் அவனுக்கு தெரியுது முஸ்லீம்களில் உள்ளவன்கிறது என்னது? மரணம் வரும்பொழுது என்னது தெரிகிறது. பொதுவாகவே மரணம் வரக்கூடிய காலத்திற்கு முன்பாக வரைக்கும் ஈமான் ஏற்றுக்கொள்ள முடியும். மரணம் வந்துருச்சு வச்சுக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் என்னது? ஈமான் செல்லுபடியே ஆகாது. இவன் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறான்? அல்லாஹ்விடத்தில் நான் நம்பிக்கை கொண்டேன்னு சொல்லும்போது அல்லாஹ் அப்போ தான் சொல்கிறான், அல்ல ஆன ஃபகத அசைத்த கபர் வக்கும் மினல் முஃப்சிதீன், இப்போது தானா நம்புவ? அல்லாஹ் அழகான கேள்வி இருக்கு. ஏண்டா இவ்வளோ நாள் அந்த மனுஷன் வந்து கத்தி கொண்டு இருந்தால், ஒருத்தருக்கு 2 பேரை நான் அனுப்பிச்சிருந்தேன், 1 அல்ல 2 அல்ல 9 சான்றுகளை கொடுத்தேன். அல்லாஹ் தஆலா மூசா எத்தனை சான்று கொடுத்தான்? 9 சான்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 சான்றுகளோட ஃபிரௌன் சபைக்கு போகிறாங்க. ஒன்று கைத்தடியை பாம்பா மாற்றுறது, இன்னொன்று வலது கை என்னது? விழாப்புறத்தை வச்சு எடுத்தா என்னது? வெண்மை நிறம். இந்த 2 சான்றை என்ன பண்ணுறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு சபையில் காட்டுறாங்க. அதற்கு பின்னாடி 7 சான்றோ வேதனை தரக்கூடிய சான்று. பஞ்சம், கனிகளில் சேதம், வெள்ளப்பெருக்கு, பேனு, தவளை, ரத்தம் என்னது? 7 சான்று என்னது? வேதனை தரக்கூடிய சான்று. மொத்தம் 9 சான்று. எல்லாம் சொல்கிறோம், மூசா அனுப்பிச்சேன், ஹாரூன் அனுப்பிச்சேன், உன்னிடத்தில் அவங்க சொன்னாங்க, இதற்கு பின்னாடி நான் சான்றுகளை அனுப்பிச்சேன். எல்லாத்தையும் நம்பாம இப்பொழுதானா நீ நம்புவாய்? இதற்கு முன்னாடி குழப்பம் செய்யக்கூடியவனாக நீ இருந்தாய் என்று என்ன பண்றான்? அல்லாஹ் தஆலா அவனை பார்த்து என்ன பண்றான்? சொல்லிவிட்டு நீ அழிக்கப்படக்கூடியவனாக இருக்கிற, நீ யாரு? அழிக்கப்படக்கூடியவனாக இருக்கிற. உனக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? உன்னை பார்த்து என்ன பண்ணுவாங்க? பயந்து கொள்வார்கள். அதை நான் என்ன பண்றேன்? சான்றாக ஆக்கி வைத்திருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றான்? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் சொல்றான், உனக்கு பின் உள்ளவர்களுக்கு சான்றாக நீ ஆவதற்காக இன்றைய தினம் உன்னை உன் உடலுடன் கரையில் போடுவோம். மனிதர்கள் பெரும்பாலானோர் தமது சான்றுகள் எப்படி இருக்கிறாங்க? அலட்சியமாக இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு சான்றை கொடுத்தா, அல்லாஹ்வே இது அல்லாஹ்வுடைய சான்று, நமக்கு வேதனை வந்துடக்கூடாது, இந்த பயம் அச்சம் வரணும்ல. ஆனால் இது வருவதற்கு என்ன பண்ணுறாங்களா? அலட்சியப்படுத்துகிறாங்க. என்ன பண்ணுறான்? அல்லாஹ் தஆலா அவனுடைய செத்த உடலோடு கரையில் தூக்கி போடுறான். இன்னைக்கு ஃபிரௌனுடைய உடல் சொல்லி எகிப்தில் எடுத்து வச்சிருக்கான், மம்மி அப்படின்னு சொல்லி. அது உண்மையிலேயே ஃபிரௌனுடைய உடல்லாம் கிடையாது. ஃபிரௌனுடைய உடல் மாதிரி கடலில் மூழ்கப்பட்ட நிறைய பேரோட உடல் எடுத்து வச்சிருக்கான். எல்லாமே ஃபார்மாலிட்டி கைடு, செயற்கை ரசாயனம் போட்டு என்னது அதையெல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கான். உண்மையிலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்றால் எந்த செயற்கை ரசாயனம் தேவையில்லை. அவன் என்னது ஃப்ரெஷ்ஷாக பாதுகாத்துக்க முடியும். இன்றைக்கி இவன் ஃபிரௌன் சொல்கிறான்ல, 1890 என்ன பண்ணுறான்? கண்டுபிடிச்சி இது ஃபிரௌனுடைய உடல் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிறான். அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு கருவாடு மாதிரி இருக்கும், உடம்பு மாதிரியே இருக்காது. பல வகை என்னது அப்படியே ஒன்றும் உடலோடு எல்லாம் பாதுகாக்கணும்னா உடல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ல. அப்போ பார்க்கக்கூடிய மனிதனுக்கு பயம் ஏற்படுமா இல்லையா? இது அப்படி ஏற்படாது. ஏன்னா இது மாதிரி பல மம்மி வச்சுருக்கான். இப்போ ஃபிரௌனுடைய உடல்னு எதை சொல்லுகிறார்களோ அது போல என்னது அல்லாஹ் தஆலா பல உடல்களை அங்கே என்ன பண்ணுறான்? வச்சிருக்கிறான். அது என்னது இன்றைக்கும் செயற்கையாக எகிப்தில் என்ன பண்ணுறாங்க? பாதுகாத்து வச்சு அதுக்கு மேலே என்னது பிரமிடெல்லாம் கட்டி வச்சிருக்க நம்ம பார்க்குறோம். இது அல்ல, அல்லாஹ் தஆலா அவனை மூழ்கடித்தோம்னு சொல்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? நம்ம மூழ்கடித்தோம், அவன் இறந்து விட்டாங்க. இறந்ததுக்குன்னா என்னது? உடலை கொண்டு போய் என்ன பண்ணுறான்? கரையில் தூக்கி போடுறான். அவனை நம்பினாங்கல்ல சில மக்கள், ஃபிரௌன் சொல்லக்கூடிய கொள்கையில் இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் அப்போ பார்த்துருப்பாங்க எவ்வளோ பெரிய அரசன், எவ்வளோ பெரிய படை, அல்லாஹ் தஆலா ஒன்றும் இல்லாமல் அடிச்சு என்ன பண்ணுறான்? கரையில் போட்டானே என்று என்ன பண்ணுவாங்க? அவர்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணுறான்? அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான்? இதை ஏற்படுத்துறான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க? நேரம் போகிறான். இன்னும் பாலஸ்தீனத்துக்குள்ளே நுழையில, பாலைவனத்தில் நடந்து போகிறாங்க. நடந்து போனால் மக்களுக்கு ஒரே தாகம், தண்ணி தாகம். பாலைவனத்தில் எவ்வளோ தூரம் நடக்கிறது? தண்ணி தாகமாக இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறான், மூசாவே தண்ணி கொடுங்க, உங்கள் இறைவன்ட்ட சொல்லி தண்ணி கொடுங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த பாறையில் அடிங்க அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கம்பெடுத்து பாறையில் அடிக்கிறாங்க. 12 நீரூற்றுகள் வந்தது. 12 நீரூற்றுகள் வந்தது. ஒவ்வொருவரும் தம்முடைய நீர்த்துறையை அறிந்து கொண்டார்கள். அப்போ 12 குரூப் அவங்க இருக்கிறான்னு அர்த்தம். அந்த இஸ்ரவேலரில்
12 குரூப்பாக இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் தத்தமது நீர்த்துறையை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, தண்ணியை திருப்தியாக என்ன பண்ணுறாங்க, குடிக்கிறாங்க. இப்போ பசிக்குது, மூசாவே சாப்பாடு. அல்லாஹ் தஆலா வானிலிருந்து மண்ணு சல்வா என்ற ஒரு உணவை இறக்குறான். ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அது ஒரு வகையான காளான்கிறான், கறி மாதிரி. காளான் வந்து ஒரு மாதிரி கறி மாதிரி இருக்குல்ல, நம்ம பூமியில் விளையிற காளான்லாம் கிடையாது, வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்குற காளான். அல்லாஹ் இறக்குற உணவு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பூமியில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு மாதுளை எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு சிக்கனை எடுத்து பொரிச்சா வறுத்தா அவித்தா என்ன டேஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ் இறக்குற மண்ணு செல்வா எப்படி இருக்கும்? அப்போ தண்ணீர் இருக்குது, தண்ணி அருந்துறான். மண்ணு செல்வா இருக்குது, உணவெல்லாம் சாப்பிட்றான். எல்லாம் சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்கணும்ல, ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு அப்படி கொடுக்குறான், வேலைக்கே போவானா, சோறு கிடச்சிரும், தண்ணி கிடச்சிரும், என்ன பண்ணுவோம், பேசாமல் படுத்துகிறோம். நான்லாம் பேசாமல் உட்காந்துருவேன். அல்லாண்டு என்னது, டக்குனு இமாமத்து வேலையை ராஜினாமா பண்ணிட்டு சாப்பாடு கிடைச்சதுல வேறு என்ன பண்ணுறது, அழகாக உட்காந்துரும். அந்த அறிவு அவன் இல்லை, அந்த அறிவு இல்லை. அவர்கள் திரும்ப கேட்குறாங்க, என்ன மூசாவே ஒரே சாப்பாடாக இருக்கும், போர் அடிக்குது. எவ்வளோ கிசும்பு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே அநியாயக்காரன் இவனை மாதிரி உலகத்தில் எவனுமே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ்னு சாப்பிட்டு போற விட்டுவிட்டு என்ன மூசாவே ஒரே சாப்பாடாக இருக்குது, போர் அடிக்குது. எதை கேட்டாங்க தெரியுமா, கீரை, வெங்காயம், கோதுமை, இது மாதிரி உணவுகளை உங்கள் இறைவன்கிட்ட கேளுங்க. இப்போ தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்ம மடப்பயல்கள் அப்படியே சொல்கிறார், சரியான மடக்கூட்டமாக இருக்கீங்களா, அல்லாஹ் உயர்ந்ததை தரும் பொழுது தாழ்ந்ததையா கேட்குறீங்க. பூமியில் இருக்கிறத விட அது உயர்ந்தது இல்லையா வானத்தில் இருக்கிறது, வானத்திலிருந்து அல்லாஹ் நேரடியாக கொடுத்தா அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ற சரியான மடக்கூட்டமாக இருக்கிறீங்களப்பா, அல்லாஹ் உயர்ந்ததை தரும் பொழுது அதை விட தாழ்ந்ததை போய் கேட்குறீங்களே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு இப்படியா இருக்கிறீங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இவங்க போன இடத்துல ஒரு சமூகம் இருக்குது, இவங்க போன இடத்துல ஒரு சமூகம் இருக்குது. அந்த சமூகம் பார்த்தா பல சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த சமூகம் பல சிலைகளை என்ன பண்ணுறாங்கன்னா வணங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அவங்க கேட்குறாங்க, மூசாவே அந்த கூட்டத்துக்கு ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்குது, நமக்கும் அது மாதிரி ஏற்படுத்த வேண்டியதுதான். பஞ்சாயத்து அதுதான், பல தெய்வங்களை வணங்கினதுக்கு தான் என்னது அல்லாஹ் தஆலா கண்ணு முன்னாடி என்னது ஒரு கூட்டத்தை அழிச்சான். ஒரு தெய்வம் அப்படின்னு கொண்டு வந்த கான்செப்ட்னால தான் விரட்டப்பட்டார். கண்ணுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பார்த்துட்டு வர்றாங்க. ஒரு கடவுள் சொன்னதுக்காக கொலை செய்ய விரட்டுறான் ஃபிரௌன். வந்தால் கடல் பிளக்குமா, அப்போ என்ன நம்பிக்கை வேணும், அல்லாஹ் ஒருவன் தான் உறுதியானும்ல, இன்னும் 100% உறுதியானும்ல. இவங்க வந்து பார்த்துட்டு அந்த மக்களை பார்த்துட்டு சொல்கிறாங்க, அவங்களுக்குலாம் பல கடவுள் இருக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு 10 ரூபா இருக்குது, இன்னொருத்தன் பார்த்து சொல்கிறாங்க, ஏப்பா 10 ரூபா இருக்கிறவங்க 100 ரூபா கொடுத்தா நல்லா இருக்கும், காசில் கூட கேளு. கேட்டுக்கிட்ட போய் துணைவி இருக்கிறாங்க, ஒரு துணைவி இருக்குது, 2 துணைவி இருந்தால் நல்லா இருக்கும், கூட கேட்டுட்டு போ. எதில் கேட்கணும் கூடாது, அல்லாஹ்விடத்துல கேட்கணும். அல்லாஹ் ஒருத்தன் தான் சொல்லி கூட்டிட்டு வந்து கண்ணுக்கு முன்னாடி அற்புதத்தை பார்த்து அந்த மக்கள் கேட்டார்கள், மூசாவே எங்களுக்கும் அவர்களைப் போல பல கடவுள்களை ஏற்படுத்தித்தார். திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், ஆகத்திலையும் பெரிய மடக்கூட்டத்திலையும் பெரிய மடக்கூட்டம், அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லி இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்ததுக்கு பின்னாடி இப்போ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறீங்களே, அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று என்ன பண்ணுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அவர்கள் இது மாத்திரமல்ல, இன்னும் என்னவெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பாடுபடுத்தினார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணுவோம், நாளை தினம் பார்ப்போம். இந்த உரையை நிறைவு செய்ய சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.